ஹலோ ஹாய்ங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிளிக்கிங் ஆன் திஸ் வீடியோ. நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாதம் ஆகுது. இந்த 3 மாதத்தில் எனக்கு 2 பெரிய பிரச்சனை இருக்குங்க. நான் 2வதாக சொல்ல போகிற பிரச்சனை எனக்கு லைஃப்பில் வரும்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. கனவுல கூட எனக்கு இந்த பிரச்சனை வரும்னு நான் நினச்சதே இல்லைங்க. மொதல் பிரச்சனை என்ன தெரியுமா? என் மனசுக்குள்ளே ஒரு கேள்வி தான். இப்போது நம்ம தினமும் பெருசாக என்ன பண்ணிடுறோம்? சாப்பிட்றோம், தூங்குகிறோம், வேலைக்கு போகிறாங்க, வீட்டுக்கு வரோம், அவ்வளோதானே. அது எல்லோரும் பண்ணுறது தானே. அது பண்ணுறதுக்கு ஏன் இவ்வளோ வேலை? வீட்டு வேலை இவ்வளோ இருக்குது. சாப்பிட்டு தூங்கி எந்திரிக்கிறதுக்கே அவ்வளோ வேலை இருக்குது. குளிச்சா ட்ரெஸ்ஸு வருது, அதை துவைக்கணும். சாப்பிட்டா கிச்சன் கேவலமாகிடுது, க்ளீன் பண்ணணும். பாத்திரம் விழுது, அதை தேய்க்கணும். எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும் போது சும்மா சாப்பிட்டுட்டு ஊர் சுற்றிட்டு வீட்டுக்கு வந்தால் அம்மா எல்லா வேலையும் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது எனக்கு தெரியாது நம்ம சும்மா வாழ்கிறதுக்கு பின்னாடி இவ்வளோ வீட்டு வேலை செய்யணும்னு. ஒரு பக்கம் என்னென்னா, இது என்னோடய வீடு, என்னோடய ஹஸ்பண்டுக்கு நான் சமைக்கிறேன், இப்போது எல்லாமே நம்மளுதுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் எல்லா நாளுமே நான் தான் செய்யணுங்கிறத நினச்சாதான் கொஞ்சம் சோகமாக இருக்குது. கொஞ்ச நாள் இந்த இன்ஸ்டா பாட்லாம் இல்லை, ஒன்றொன்றுத்தையும் தனியாக வேக வைக்கும் போது உசுரே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இப்போது ஒரு இன்ஸ்டா பாட் வாங்கி இந்த ஸ்டாக்கிங்லாம் வாங்கினப்புறம் சாதம், பருப்பு, காய் எல்லாத்தையும் ரெடியாக வேக வச்சு எடுத்துடுவேன். 10 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் எனக்கு பிடிச்சதுலேருந்து பிடிக்காதது அப்படின்னு ரேங்க் பண்ணணுன்னா முதல்ல எனக்கு பிடிச்ச வேலை சமைக்கிறது தான். பிடிக்காத வேலைன்னா ஐ திங்க் துணி. பாத்திரம் தேய்க்கிறது தான் எனக்கு பிடிக்காதுன்னு நினச்சேன். ஆனால் இது துணி துவைக்கிற வேலை சுத்தமாக பிடிக்கல. முதல்லலாம் சமைக்கிறது, துணியை செட் பண்ணுறது, ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணுறதெல்லாம் ஏன் டிபார்ட்மெண்ட்டாகவும், டிஷ் வாஷர் செட் பண்ணுறது, 1-2 பாத்திரத்தை தேய்க்கிறது, கிச்சனை துடைக்கிறதுலாம் என் ஹஸ்பண்ட் டியூட்டியாகவும் இருந்துச்சு. இப்போது நம்மளுக்கு அதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு கிச்சனை ஃபுல்லாக என் டெரியாக மார்க் பண்ணிட்டு என் ஹஸ்பண்டுக்கு துணி துவைக்கிற வேலையை கொடுத்துட்டேன். எவ்வளோ தான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு டேஸ்டியாக ஒரு சவுத் இண்டியன் மீல் சமைச்சு சாப்பிட்டா அதுலேயே பாதி பிரச்சனை போயிடும். இன்றைக்கி லன்ச் என்னென்னா, நல்ல சூப்பரான ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட், டொமேட்டோ சாறு, பருப்பு சாதம். இது செம்ம ஈஸி வெர்ஷன் ஆஃப் தக்காளி சாறு. ஸோ இதை எப்படி பண்ணணுன்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 4-5 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டு, ஒரு பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, அரை லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு எடுத்து அதையும் சேர்த்துக்கோங்க. அது மேலே ஒரு 1.5 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, அப்புறம் காஞ்ச மிளகு, சீரகம், தனியா, இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வானாவோ பேனோ வச்சு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு கடுகு, காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், இதெல்லாம் தான் திருமாரிகைக்கு. அது மேலே ஒரு கொத்து கருவேப்பிலை. அது செவந்ததும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் விட்டு, ஒரு கை நிறைய கொத்தமல்லியும் அது மேலே போட்டு, தேவையான உப்பு சேர்த்து, கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு சர்க்கரை சேர்த்து கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா செம்ம டேஸ்டியான ஈஸியான டொமேட்டோ சாறு ரெடி. நீங்கள் கிச்சன் உள்ள போகிற நேரம் தான், டக்குன்னு 10 நிமிஷத்தில் சமையலை முடிச்சு தள்ளிட்டு வெளில வந்துடலாம். அவ்வளோ ஈஸி இந்த ரெசிபி. சமையல் பண்ணிகிட்ருக்கும் போது தான் என்னமோ ஒன்று குறையுதேன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் என்னதுன்னு மறந்துடுச்சு. ஏதோ செய்யணும்னு நினச்சிட்டு இருந்தோமே அப்படின்னு ஒன்று தான் ஞாபகம் வந்துச்சு. நெய் காலி ஆயிடுச்சு. நெய் நம்ம வாங்குவோமா? மாட்டோம். பட்டரை காய்ச்சணும் இல்லையா? ஸோ அதுக்காக பட்டரை காய்ச்சி நெய்யை பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வாயும் நீளும், நாக்கும் நீளும். நெய் இல்லாமலே லஞ்சை சாப்பிட்ருக்கலாம். ஆனால் முடியுமா? முடியாது. சரி, நெய்யை வாங்கிட்டு வந்திருக்கலாம். அதுவும் முடியாது. பட்டரை காய்ச்சி வீட்டில் பண்ணுற நெய் தான் நல்லாயிருக்கும். அப்போது இதெல்லாம் ஜாலியாக செய்ய வேண்டியதுதான். எனக்கு பட்டர் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக ஆனால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு அந்த ப்ரௌன் கலர்னால் அது ஒரு மாதிரி காந்தின மாதிரி இருக்கும் அப்படின்னு அவருக்கு பிடிக்காது. அதனால் என்ன பண்ண முடியும், எனக்கு ப்ரௌனாக தான் பிடிக்கும் அப்படின்னு ப்ரௌனாலாம் காய்ச்சலை, நார்மலாக கோல்டு கலரில் தான் காய்ச்சினேன். என்னோடய பிரச்சனை என்ன தெரியுமாங்க? நான் தான் வீட்டில் வெண்ணெய் காய்ச்சினா தான் எப்படி நெய் நல்லா இருக்கும்னு நினச்சோமோ, அடுத்து இப்போது சேப்பங்கிழங்க மசிச்சாலாம் நல்லா இருக்காது,
ஒரு ஒன்றா திருப்பி திருப்பி ரோஸ்ட் பண்ணாதான் நல்லாயிருக்கும். ஒன்று ஒன்றா திருப்பணும். என்னதான் எவ்வளோ தான் புலம்பினாலும் சாப்பிடும்போது நல்லா சூடான சாதத்தில் நெய்யை விட்டு இந்த டொமேட்டோ சாறை போட்டு கிறிஸ்பியான சேப்பங்கிழங்க தொட்டு சாப்பிட்டா டைரெக்டாக சொர்க்கலோகம்தான். என்னோடய 2வது பெரிய பிரச்சனை என்னென்னா, காலையில் எழுந்திரிச்சு என்ன சமைக்கிறது. நான் சொல்லியிருக்கேன்லங்க, நான் சின்ன வயசுலேருந்து சமைப்பேன். சமைக்கிறது ஒன்று தான் எனக்கு வாழ்க்கையிலே ஒழுங்காக வர ஒரே விஷயம். ஆனால் அதில் என்ன செய்கிறதுன்னு தெரியாத போகும் ஒரு நிலமை வரும் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. ஆனால் தினம் சமைச்சு இன்றைக்கி என்னடா செய்வேன், நாளைக்கு என்னடா செய்வேன்னு நான் யோசித்து மண்டை வெடிக்குதுங்க. ஆனால் நான் என்ன தெரியுமா சொல்லி மனசை தேர்த்திக்கிறேன், நம்மளுக்கே இது இவ்வளோ பிரச்சனையாக இருக்கே, பாவம் நிறைய பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சமையலே கற்றுப்பாங்க. அவங்களாம் என்ன செய்வாங்களோ. நேற்று பார்த்திங்கன்னா கீரை செஞ்சுருந்தேன். அதோட பாக்கி கீரையை மேத்தி பன்னீர் பண்ணலான்னு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் பன்னீர் வாங்க மறந்துட்டேன். ஸோ கீரை மீந்து போச்சு. இன்னும் 2 நாள் விட்டால் கீரை கெட்டு போயிடும். அதனால் அதை பருப்பு கூட கீரையை சேர்த்து அதுக்கு ஒரு பேர் கீரை பப்பு அப்படின்னு வச்சு என் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டேன். ஜாலியாக சாப்பிட்டார். இவ்வளோ தூரம் என் புறம்பலை கேட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப தேங்க்யூ.